لا إله إلا الله நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நாள் தராவீஹிலே ஓதப்பட்ட ஒரு ஆயத், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிமா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யாத வரை பரிபூர்ணமான நன்மையை அடைய முடியாது என்கிற அந்த ஆயத்தின் வசனம். தர்மம் என்பது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நமக்கு எது பிடிக்குமோ அதை தேர்ந்தெடுத்து பிறருக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஆயத்து இறங்கியவுடன் பல சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் தர்மம் செய்தார்கள். நாமெல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட அபூ துல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்து இறங்கியவுடன் நமக்கு மிகவும் பிடித்தமானதை தர்மம் செய்தால்தான் பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் என்ற அந்த வசனத்தை கேள்விப்பட்ட அமல் செய்யும் விதமாக தனக்கு மிக பிடித்தமான ஒரு தோட்டம், பைருஹா தோட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்து இறங்கி இருக்குது நான் கேள்விப்பட்டேன், அதனால் எனக்கு மிக பிடிச்சமான தோட்டத்தை நான் வக்ஃபு செய்கிறேன் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிட்டு பிறகு சொன்னாங்க, இருந்தாலும் இது உங்களுடைய உறவினர்களுக்கு என்னங்க சதக்கா செஞ்சுக்கின்னு வர சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க உறவினர்களுக்கு அந்த தோட்டத்தை அதை சதக்கா செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சதக்கா என்பது முதல்ல நமக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயத்தை பிறருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது இப்படியும் செய்யலாம், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையும் பார்க்கலாம், நமக்கு என்ன பிடிக்குங்கிறதை பார்க்கலாம், அவருக்கு எதை பிடிக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். இந்த ஹதீஸில் ஒரு வாசகம் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தோட்டத்துக்கு அதிகமாக புழங்குவாங்க. மஸ்ஜித் நபவிக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள தோட்டம் இது. மாலை நேரங்களில் போய் ஓய்வு எடுப்பாங்க, அங்கே உள்ள பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க, தண்ணீரை குடிப்பாங்க, ஒழு செய்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச தோட்டம். அப்போ நமக்கு ஒருத்தவருக்கு அன்பளிப்பு செய்யணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சிருக்கணும், அல்லது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடி நம்ம என்ன செய்யணும், சதக்கா செய்யணும். நம்ம என்னையுடைய சூழ்நிலையை பார்த்து அப்படியே பல துணி கடைகளில் ஜகாத்து சேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி போட்டிருக்கிறான், அதெல்லாம் கூட்டு நிற்கிது. நமக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஜகாத்துக்கு ஆக மட்டமானது துணி கடையில் அவங்களே கேட்குறாங்க, அந்த அளவுக்கு மாறிடுச்சு, உங்களுக்கா ஜகாத்துக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்துக்கள் கூட அந்த வார்த்தை அவங்களுக்கு பழகிருச்சு. ஜக்காத்துக்குன்னா மட்டமான பொருட்கள், மட்டமான மளிகை பொருட்கள், மட்டமான துணிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் அறியணும். அப்படி செய்யக்கூடாது, ரொம்ப தரமானதாக கொடுக்கணும். நிறைய கொடுக்கணுங்கிறத விட கொஞ்சம் கொடுத்தாலும் தரமானதாக நமக்கு பிடிக்கணும்னு அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும். இப்போ இந்த ஆயத்து பல சஹாபாக்கள் போட்டி போட்டு கமல் செஞ்சாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு இந்த ஆயத்து இறங்கின உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குதிரை, சபல் என்ற பெயர் உள்ள அந்த குதிரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டிட்டு வந்து, யார சொல்லலாம், நமக்கு பிடிச்சது தான், ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது தான் நம்ம சதக்கா செய்யணும் நல்லா சொன்னதுக்கு இணங்க, அப்படி செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும் நல்லா சொன்னதுக்கு இணங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த ஒட்டகம், இதை வச்சுக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க. தன்னுடைய வளர்ப்பு மகன் உஸாமா ரலியல்லாஹு அவங்களாம் அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ் அவங்க சதக்காவும் கபூல் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னாங்க. எவ்வளோ ஒரு அங்கீகாரம் பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு பிடிச்சமானதை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறார். இப்படி முறது எல்லாம் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க. நேராக நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி அவங்க யோசித்து பார்த்துட்டு கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு போய் பிறருக்கு கொடுக்குறாங்க, சக்கரை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அதுக்கு ஏதாச்சும் உணவு கொடுத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது, இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை கொடுங்கன்னு ஒரு ஆயத்து இருக்கிறதுனால எனக்கு சக்கரை ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வாங்கிட்டு போய் தேவையானக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த சஹாபாக்கள் வரலாறுகள் இப்படி இருக்குது. இப்போ நம்முடைய சிந்தனை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, தர்மம் செய்யறதா இருந்தால் நமக்கு பிடிச்ச குவாலிட்டியில் தர்மம் செய்யணும். குவாலிட்டி கம்மியாக கொடுத்து அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு பிடிக்கணும், வாங்கக்கூடிய அவங்களுக்கு என்ன பிடிக்கிறத பார்த்து தர்மம் செஞ்சோம் அப்படின்னா தான் பரிபூரமாக நன்மை அடைய முடியும் என்பதை தான் இன்றைய தினம் நாம் போது இந்த வசனத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் அதை எமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் கொடுத்துள்ளாராக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன்.
ربنا تقبل منا دعاءنا وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وذمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على